ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநூறு சீரியலில் சேர சோழ பாண்டியன் பல்லவன் எல்லாமே ஜாலியாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம சேரனும் பிரியாணி சமைச்சிருப்பாரு. நிலா என்ன பண்ணுறாங்க, டிஃபன் பாக்ஸில் போட்டு இது சந்தா கொடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு பரபரப்பாக கிளம்பி போயிடுறாரு. நான் சந்தா பார்க்குறேன்ட்டு. இதை கேட்ட எல்லாருமே பார்த்து உடையில விட்டுட்டு இருப்பாங்க. பற்றியா அண்ணா அண்ணியை பார்க்கணுன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு, லவ்னா இப்படி இருக்கணும், நமக்கு தான் அப்படின்னு சோழன் வந்து பெருமிச்சு விடுவார். என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நிலா கேட்பாங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, நான் வாய் திறந்தாலே பயமாக இருக்குது, எதனாலும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்றாங்க. கூட சேர்ந்து நிலா கூட சேர்ந்து பாண்டியனும் சோழனை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இவங்களாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நடேச ஐயா வெளியில் உட்காந்து இந்த டிரான்சிஸ்டரில் பாட்டு கேட்டுட்டு இருப்பார். எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்க சொல்ல சோகமான மூடுக்கு போயிடுவார். மறுபடியும் நம்ம பல்லவன் போயிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம அம்மா வீட்டில் இல்லையே, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் இந்த ஆள் வேறு அம்மாவை சண்டை பிடிச்சி வெளியே தத்திட்டா, இந்த ஆளுக்கு பயந்துருந்தா நம்ம அம்மா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. இவர் பாட்டு கேட்டே இருப்பார். ஐயோ பாட்டை நிறுத்தியான்னு சொல்லிட்டு பலத்த சத்தத்தோட ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பல்லவன் வந்து நடேசனை பார்த்து கேட்பாரு. எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க, என்ன இவன் இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு. இதை அதை பொருட்படுத்தாத நடேசன் என்ன பண்ணுவார், நல்லா இன்னும் சவுண்டு ஏற்றி பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. உடனே பல்லவன் என்ன நினச்சிட்டு இருக்க சொல்லிட்டு கையில் நடேச கையில் இந்த டிரான்சிஸ்டர் பிடிங்கி உடச்சி தூள் தூளாக வைக்கிறாரு. நிலாவை சொல்கிறாங்க, கம்னூர் பல்லவன் ஏன் இப்படி பண்ணுற, கம்னூர்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் கம்னூருங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு, எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு கத்துறாரு. சோழமே பாண்டியன்னு தடுக்கிறான். பாண்டியனை நீ இப்போ வேலையை பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ கோவம் இருக்குது, இந்த ஆளை பார்த்து நான் செம கடுப்பில் இருக்கிறேன். எதுக்கே இவ்வளோ ஜாலியாக நீ சந்தோஷமாக இருக்க, எங்கள் அம்மா மட்டும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ மட்டும் நல்லா பாட்டு கேட்டு கூத்தச்சிட்ருக்கியா, எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா வந்து ஆகணும், எங்கள் அம்மா இல்லாத வீடு எனக்கு இங்கே இருக்கவே முடியல என்னால், எங்கள் அம்மா தான் எனக்கு வேணும், எங்கள் அம்மா கூட நான் ஆசையாக இருக்கணும்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பேன், அதெல்லாம் நீ கலைச்சிட்டு எங்கள் அம்மா அடித்து துரத்திட்டு நீ மட்டும் ஜாலியாக பாட்டு கேட்டிருக்கியான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்ருக்காரு. நிலா எவ்வளோ அடக்குறாங்க. பல்லவா சும்மா இரு, அது மாதிரிலாம் பேசாத, அவர் பாட்டுன்னு அவர் தானே இருக்காரு, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னு கேட்குறாரு. நடேசன் வந்து வாயை மட்டும் சும்மா இருக்காரு. நிலா நீ சொல்கிறதுக்கு அம்மா தான் அமைதியாக இருக்கேன், இவன் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்றாரு. நடேசன் ஐயா எதுவுமே பதிலே பேச மாட்டாரு. நீ ஒரு கொலைக்காரன், நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ண, இப்போ எங்கள் அம்மாவும் பயப்படுறாங்க உன்னை பார்த்து, எங்கேயோ கொண்டுடுவியோன்ட்டு. கொலைக்காரெலாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுயா, ஒழுங்குமுறையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக திட்டிறாரு. இதை கேட்டால் இல்லை என்ன பண்ணுறாங்க, என்ன வார்த்தை பேசுனேன்னு சொல்லிட்டு பல்லவனை ஓங்கி அரைகிறாங்க. அவர் ஒன்றும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டார், உனக்கு பிடிக்கல இந்த வீட்டை விட்டு நீ போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிறாங்க பல்லவனும் என்ன பண்ணுறா, என்னை அடிச்சிட்டிங்களா, நீ உங்களுக்கு என் மேலே பாசம் கிடையாது, யாருக்குமே என் மேலே பாசம் கிடையாது, என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இந்த நேரத்தில் நம்ம சேரன் வீட்டில் இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே அடுத்து வர வீடியோவில். இந்த பல்லம் வந்து ஏன் புரிஞ்சிக்காத ஒரு கேவலமான ஆட்டிடியூட் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியல. இவனுக்கு யாருமே இல்லாத அம்மா இருந்தும் அனாதையாக தான் இந்த வீட்டில் இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஆறுதல் கொடுத்துட்ருக்காங்க. அதை கூட புரிஞ்சிக்காத இவர் ஓவர் ஆட்டிடியூட், ஓவராக சீன் போட்டுட்ருக்கான் இந்த பல்லவன். ஒன்று பல்லவனுக்கு வந்து ஒழுங்காக நிலா எல்லா விஷயம் சொன்னால் தான் அவன் அடங்குவான், இல்லைனா வந்து நடேசங்கிட்ட அவன் வெறுப்பு காட்டிட்டு சண்டை போட்டு தான் இருப்பான் மக்களே. இதனால் நடேசன் வீட்டு விட்டு போயிடுவாரா என்னன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.